Hi dear friends, welcome to Bug Free Infotech channel. In this video, we are going to discuss 6th chapter in computer applications. Chapter name is PHP Conditional Statements. Let's see the intro about conditional statements. Conditional statements na enna appdin padana program la padana decision making logic வந்து யூஸ் பண்றதுக்கு நம்ம இந்த conditional statement யூஸ் பண்ணுவோம். இதனுடைய யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இட் ஜம்ப் ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம் டு தி அனதர் பார்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம். அதாவது ப்ரோக்ராமை சீக்வன்ஸாக தான் எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லை, அதாவது ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நம்ம இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணோம்னா இட்ஸ் ஜம்ப் ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம் டு தி அனதர் பார்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம். திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் and it is the most important features of many programming language, okay, including PHP also. And this concept are implemented in these four following types. First one, if statement. Second, if else statement. Third, if else statement. Fourth one, switch statement. Let's see that one by one. First of all, we'll see what is the if statement. If statement என்றது என்ன அப்படின்னு பார்த்தா it execute the group of statement if the condition is satisfied. Look at this example, you can easily understand. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணா இஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணும், parenthesis குள்ள கண்டிஷன்ஸ் கொடுக்கணும், நெக்ஸ்ட் ஓபன் கர்லி பிரேசஸ் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணும், இன் பிட்வீன் நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ தட் மே பி a one or group of statements we can include. This is the method to define the if statement. Let's see what it is. First, ஸோ இந்த if ஸ்டேட்மெண்ட்ன்றது பார்த்தா குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஓகே, கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நமக்கு இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள எத்தனை ஸ்டேட்மெண்ட் வந்து இன்க்ளூட் பண்ணுறோமோ அத்தனை ஸ்டேட்மெண்ட்டையும் எக்ஸிக்யூட் பண்ணும். திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட். சப்போஸ் இந்த கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆச்சுன்னா இதுக்குள்ளே இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணாது. ஓகே, லெட்ஸ் see the example for that. This is the example for if statement. ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நோட் பேடில் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நோட் பேட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்றதை முன்னாடி வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நோட் பேடை ஓப்பன் பண்ணி இந்த ப்ரோக்ராமை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PHP ப்ரோக்ராம்ன்றதுனால PHP ஓப்பன் டேக் க்ளோசிங் டேக் யூஸ் பண்ணும். திஸ் இஸ் ஓப்பனிங் டேக் அண்ட் திஸ் இஸ் க்ளோசிங் டேக். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வேரியபிள் பார்த்தீங்கன்னா பாஸ் ஐஃபன் மார்க்கு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து நம்ம வந்து 35ன்றது இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னோட ஒர்க் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இட் அசைன் த வேல்யூ ஃப்ரம் ரைட் சைட் டு தி லெஃப்ட் சைட். அதாவது ரைட் சைடில் இருக்க வேல்யூ கொண்டுட்டு போயிட்டு லெஃப்ட் சைடில் இருக்க வேரியபிளை வந்து டிஃபைன் பண்ணும். ஒரு வேரியபிளை வந்து PHPயில் கிரியேட் பண்ணோம்னா அதுக்கு ப்ரிஃபிக்ஸாக டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஸோ டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சேம் மெத்தடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த வேரியபிளினுடைய நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐஃபன் மார்க்ஸு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் 70. ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி அசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ரெண்டு வேரியபிளுக்கும் வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ தான் நம்ம வந்து இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இஃப் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ணுறத சின்டாக்ஸ் பார்த்தோம். இஃப்ன்ற கீவேர்டை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் பேரந்திசிஸ்க்குள்ள கண்டிஷன்ஸ் கொடுக்கணும். ஓகே, கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் கர்லி ஓப்பன் பிரேசஸ், கர்லி க்ளோஸ் பிரேசஸ், இன் பிட்வீனில் வி கேன் யூஸ் நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்க்கலாம். ஏன்னா கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்தால் தான் அந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணோம், அப்படி இல்லைனா வெளியில் வந்துடும். ஸோ இப்போ கண்டிஷன்ஸ் பார்க்குறோம். ஸ்டூடெண்ட் ஐஃபன் மார்க் என்ற வேரியபிளில் பார்த்தீங்கன்னா 70 இருக்குது. ஓகே, 70. நெக்ஸ்ட் பாருங்கள், கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஈக்குவல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ் ஐஃபன் மார்க். பாஸ் ஐஃபன் மார்க்கில் பார்த்தீங்கன்னா 35 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ கண்டிஷன் வந்து நமக்கு செக் பண்ணோம். ஓகே, 70ன்றது 35 விட பெருசான்னு செக் பண்ணது. கண்டிஷன்ஸ் ட்ரூ. ஓகே, ட்ரூவாக இருந்தால் தான் வந்து அந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணும். கண்டிஷன்ஸ் ட்ரூ இருந்ததுனால இதுக்குள்ளே இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்கோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். எக்கோ ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுத்தாலும் அப்படியே பிரிண்ட் பண்ணும். ஸோ அப்போ இது என்ன பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் தி ப்ரொமோஷன்ஸ் அப்படின்றது டபுள் கோட்ஸில் இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ எப்படி அவுட்புட் பிரிண்ட் ஆகுதுன்றதை நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. PHP ப்ரோக்ராமை ரன் பண்ணுற மெத்தட் ஆல்ரெடி உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த நோட் பேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லை மினிமைஸ் பண்ணுறதுனால மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா XAMPP சர்வரை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆல் ப்ரோக்ராம்ஸ்குள்ளே போனீங்கன்னா XAMPP சர்வரை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிங்கன்னா அதனுடைய ஃபோல்டர்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள்.
இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் XAMPP கண்ட்ரோல் பேனல்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாஸ்க் பாரில் அதனுடைய ஐகான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ஏரோவை கிளிக் பண்ணுங்க. ஏரோவை கிளிக் பண்ணிட்டு இந்த கண்ட்ரோல் பேனலை ஓப்பன் பண்ணுங்க. XAMPP கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆனதும் பார்த்தீங்கன்னா இங்கே அப்பச்சின்னு ஒன்று இருக்கு பாருங்க. அப்பச்சி MySQL இது ரெண்டுத்தையும் பார்த்தோன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஒன் பை ஒன்னா. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அப்பச்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஸ்டார்ட்ன்றதை ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே MySQLன்றது இருக்கு பாருங்க. இதையும் ஸ்டார்ட் பண்ணோம். ஜஸ்ட் ஸ்டார்ட் கொடுங்க. இதுவும் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி தான் நம்ம PHP ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியும். நான் இங்கே பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதனுடைய அட்ரஸ் பாரில் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட்டு /if1.php இந்த if1ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய PHPனுடைய ஃபைல் நேமு. ஸோ அந்த ஃபைல் நேமை கொடுத்து அந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணோம். எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்டர் ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரோக்ராமு ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள் the student is eligible for the promotionன்ற அவுட்புட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். This is the method to run the PHP program. Let's see the next topic, if-else statement in PHP. ஸோ நம்ம முன்னவே பார்த்தீங்கன்னா if statement பார்த்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா if-else statement. ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா if statementன்றது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் பார்ட், அதாவது ட்ரூவாக இருந்தால் மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ணும், அப்படி இல்லைனா வெளியில் வந்துடும். பட் if-else statementன்றது பார்த்தீங்கன்னா there is a two parts. கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும், கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா இன்னொரு செக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் if-else ஸ்டேட்மெண்ட். ஸோ லுக் அட் தி சின்டாக்ஸ் ஃபார் தட். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ifன்ற கீவேர்டு யூஸ் பண்ணும், பேரந்திசிஸ்குள்ள கண்டிஷன்ஸ் கொடுக்கணும். திஸ் இஸ் த ட்ரூ பார்ட், அதாவது இந்த கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸோ இந்த பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும், அதாவது ட்ரூ பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். திஸ் இஸ் த ஃபால்ஸ் பார்ட். ஓகே, ஸோ இதில் ட்ரூ பார்ட்டுக்கும் ஃபால்ஸ் பார்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இன் பிட்வீனில் எல்ஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். தட்ஸ் வை வி ஆர் காலிங் திஸ் இஸ் த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இஃப்க்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ பார்ட், எல்ஸுக்கு கீழே இருக்கிறது ஃபால்ஸ் பார்ட். கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆச்சுன்னா ட்ரூ பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும், கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆச்சுன்னா ஃபால்ஸ் பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் if-else ஸ்டேட்மெண்ட். லெட்ஸ் see the example for that. This is the example for if-else statement. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நோட் பேடை ஓப்பன் பண்ணி ப்ரோக்ராமை டைப் பண்ணிவிட்டு வந்து இதை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறது எப்படின்ற மெத்தட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ சேவ் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PHP ஃபைலை ஸ்டோர் பண்ணுறதுக்கான லொக்கேஷன் செலக்ட் பண்ணணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எங்கே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் டிஸ்க் C ஓப்பன் பண்ணுங்கள். லோக்கல் டிஸ்க் C ஓப்பன் பண்ணோன்னே இங்கே XAMPPன்ற ஃபோல்டர் இருக்கும், இதை ஓப்பன் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே HDDOCS அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த ஃபோல்டர்ஸ்குள்ளே தான் நம்ம வந்து நம்மளுடைய PHP ப்ரோக்ராமை ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் கொடுத்துக்கிறேன் if2 அப்படின்றது. நெக்ஸ்ட் PHPன்னு கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது PHP ப்ரோக்ராம் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நம்ம .phpன்ற எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சேவ்ன்றதை கொடுங்க. சேவ்ன்றதை கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைலு ஸ்டோர் ஆகிடும். ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இதை ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு அதனுடைய அட்ரஸ் பாரில் போய்ட்டு லோக்கல் ஹோஸ்ட்ன்றதை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு // கொடுத்து நம்ம எந்த PHP ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறோமோ அந்த PHP ப்ரோக்ராமுடைய நேம் ஃபைல் நேம் கொடுத்துட்டு .extensions கொடுங்க. PHPன்ற எக்ஸ்டென்ஷனை கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிடுச்சு. இந்த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகிருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் PHP ப்ரோக்ராம்னாலுமே அதுக்கு ஸ்டார்டிங் டாக் எண்டிங் டாக் யூஸ் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பாஸ் மார்க்ன்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கோம், ஸ்டூடெண்ட் மார்க்ன்ற வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கோம். ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா வேல்யூ கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 35, செகண்ட் ஒனுக்கு 70ன்ற வேரியபிளை கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா if-elseல பார்த்தீங்கன்னா ifன்ற கீவேர்டு யூஸ் பண்ணோம். பேராந்திசிஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் திஸ் இஸ் த ட்ரூ பார்ட் அண்ட் திஸ் இஸ் த ஃபால்ஸ் பார்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகே, இப்போ கண்டிஷன்ஸ் பாருங்கள். ஸ்டூடெண்ட் மார்க்ன்றது பார்த்தீங்கன்னா 17 கொடுத்துருக்கோம், 70. நெக்ஸ்ட்டு கண்டிஷன்ஸு greater than or equal. பாஸ் மார்க் பார்த்தீங்கன்னா 35 கொடுத்துருக்கோம், ஸோ 35. ஸோ இப்போ கண்டிஷன் செக் பண்ணோம். 70 greater than 35, அதாவது 70ன்றது பார்த்தீங்கன்னா 35 விட பெருசாக செக் பண்ணுறோம். கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரூன்னும் போது நமக்கு ட்ரூ பார்ட் எக்ஸிக்யூட் பண்ணும், ஃபால்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ ட்ரூ பார்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ட்ரூ பார்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கோ ஃபங்க்ஷன் இருக்குது. எக்கோ ஃபங்க்ஷன்றது நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் பர்பஸ்க்கோசம் நம்ம யூஸ் பண்ணுவோம்.
இப்போ எக்கோக்குள்ள டபுள் கோர்ஸ்க்குள்ள என்ன கொடுத்தாலும் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். டபுள் கோர்ஸ்க்குள்ள இங்கே என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் ப்ரொமோஷன்றது கொடுத்துருக்கு. ஸோ அதை அப்படியே அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ சப்போஸ் கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ பார்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு ஃபால்ஸ் பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூன்றதுனால ட்ரூ பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சு, ஃபால்ஸ் பார்ட்டை ஸ்கிப் பண்ணிடும். திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் டாபிக் இஃப் else if else statement. If else if else statement na enna appdin panna that is a combination of if else statement da vandu if else if else statement appdin solluvom. adhaadu oru conditions kulla innoru conditions include pandradhu da pathina if else if else statement. so idha pathina innum pathina if else later appdilna nested if appdindra kuda solluvom idha. so let's see the syntax for that. first pathina நம்ம வந்து if என்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டிஷன்ஸ் கொடுப்போம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். சப்போஸ் இந்த கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆச்சுன்னா எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே போகும். எல்ஸ் பார்ட்டுக்குள்ளேயும் இன்னொரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கண்டிஷனை செக் பண்ணும். இந்த கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆந்துச்சா தான் இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ்க்கான ட்ரூ பார்ட்டு. நெக்ஸ்ட் இஃப் திஸ் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் இட் வில் கோ டு திஸ் எல்ஸ் பார்ட். else part கீழ இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். this is the false part. okay, this is the syntax to create if else if else statement. let's see the example for that. இந்த ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நோட் பேடில் டைப் பண்ணி முடிச்சுட்டு ஃபைலில் சேவில் போனீங்கன்னா ஸோ நமக்கு எந்த லொக்கேஷன்ஸில் ஸ்டோர் பண்ணுன்றது லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த லொக்கேஷன்ஸில் இந்த ஃபைலை ஸ்டோர் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஸோ நம்ம அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணணும். ஸோ நான் இங்கே க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன். க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் பாரில் லோக்கல் ஹோஸ்ட் // கொடுத்துட்டு அந்த ஃபைலினுடைய நேம் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா if3ன்னு ஃபைல் நேம் கொடுத்துருக்கேன். ஃபைல் நேம் மட்டும் கொடுக்கக்கூடாது, அதனுடைய எக்ஸ்டென்ஷன் சேர்த்து கொடுக்கணும். ஸோ .phpன்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள் அந்த ப்ரோக்ராமோடைய அவுட்புட் வந்துச்சு. இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க. லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஓப்பன் டேக் யூஸ் பண்ணோம். பிஹெச்பினோட ஓப்பன் டேக், க்ளோசிங் டேக் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 வேரியபிள்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ வேரியபிள்ஸ் இன்க்ளூட் பண்ணோம்னாலுமே அதுக்கு ப்ரீஃபிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $sign யூஸ் பண்ணோம். இங்கே $sign யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வேரியபிள் நேம் பார்த்தீங்கன்னா பாஸ் ஐஃபன் மார்க்கு, அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 35. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். செகண்ட் வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐஃபன் கிளாஸு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து 16 கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வேரியபிள் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐஃபன் மார்க்கு. ஸோ அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 17 கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வேல்யூ அசைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து வேரியபிளுக்கான வேல்யூவை அசைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஃப் என்ற கீவேர்டை யூஸ் பண்ணி ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் மார்க்கு. ஸ்டூடெண்ட் மார்க் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 70 greater than or equal to first class mark பார்த்தீங்கன்னா 60. 70 greater than 60 போது கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரூ வரும். ட்ரூன்னும் போது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூ பார்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, ட்ரூ பார்ட் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கோன்ற ஃபங்க்ஷன் இருக்குது. டபுள் கோட்ஸ்குள்ளே எக்கோவில் என்ன கொடுத்தாலும் அது அப்படியே அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் ப்ரொமோஷன்ஸ் வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்றதுக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது. Okay, this is a way to implement the if else statement concept. Suppose student நோடைய மார்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து 50 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிஷன்ஸ் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஏன்னா ஸ்டூடெண்ட் மார்க் 50 greater than or equal to 16 வரும். கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ்னும் போது இங்கே வரும் உங்களுக்கு எல்ஸ் பார்ட்டில் வந்துடும், ட்ரூ பார்ட்டில் போகாது. எல்ஸ் பார்ட்டில் இன்னொரு கண்டிஷன்ஸ் இருக்குது, கண்டிஷன்ஸில் வரும். இஃப் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் மார்க் வந்து 50 greater than or equal to பாஸ் மார்க். பாஸ் மார்க் பார்த்தீங்கன்னா 35. அப்போ கண்டிஷன் செக் பண்ணோம் 50 greater than or equal to 35 செக் பண்ணோம். கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரூன்னும் போது பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கோன்ற ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். எக்கோன்ற ஃபங்க்ஷன்ஸில் டபுள் கோட்ஸில் என்ன கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அது அப்படியே அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். அப்போ இப்போ அவுட்புட் ஸ்க்ரீனில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா த ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்ற உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸ்டூடெண்ட்னுடைய மார்க்கு 15 இருந்தால் ஸோ இதை பிரிண்ட் பண்ணும். ஓகே, திஸ் இஸ் த வே டு இம்ப்ளிமெண்ட் தி இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட். ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ மல்டிவே பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணும்.
ஸோ ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்டிஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டோடைய வாக்கு. ஸோ இதனுடைய சின்டெக்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுவிட்ச்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னன்றது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சாய்ஸ் இந்த சுவிட்ச் கேஸ்க்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்க ஆக்ஷனில் எந்த ஆக்ஷனை வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இந்த எண்ணில் கொடுப்போம். ஸோ அந்த டிபெண்ட் பண்ணி தான் இந்த சுவிட்ச் கேஸில் எந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணோம். லெட்ஸ் see the next. ஸோ இந்த சுவிட்ச்குள்ளே பார்த்தோம்னா நிறைய கேஸ் இன்க்ளூட் பண்ணலாம், நிறைய ஆக்ஷன் இன்க்ளூட் பண்ணலாம் பை யூசிங் த கேஸ்ன்ற கீவேர்ட். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ். ஸோ எத்தனை கேஸ் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுவிட்ச் கேஸ்க்குள்ளே இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு கேஸுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேம் கொடுப்போம். ஸோ எந்த நேம் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ தட் மே பி ஆல்ஃபாபெட்ஸ், அப்படி இல்லைனா நம்பர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டிஜர்ஸ் நம்பராக கொடுக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கோ இல்லை கேரக்டர்ஸோ இன்க்ளூட் பண்ணிக்கலாம். கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டட் வித் அ கோலன். ஓகே, கேஸ் கீழே பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டேட்மெண்ட் வேணாலும் இன்க்ளூட் பண்ணலாம். ஸ்டேட்மெண்ட்றது பார்த்தீங்கன்னா லைன்ஸு. ஓகே, ஸோ ஒவ்வொரு கேஸும் முடியும் போது பார்த்தீங்கன்னா பிரேக்ன்றதை கொடுக்கணும். ஓகே, ஸோ எங்கே பாருங்கள் செகண்ட் கேஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். செகண்ட் கேஸ்க்கான கோடிங்கு, ஸோ அதுக்கான பிரேக் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் கேஸ்க்கான கோடிங்கு, அதுக்கான பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி எத்தனை கேஸ் ஒன்றாலும் நம்ம வந்து சுவிட்ச்குள்ளே இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள், டிஃபால்ட்ன்றது. டிஃபால்ட்னா என்னன்றது வந்து நான் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்னன்றது இது பார்த்தீங்கன்னா லைக் யூ நோ தட் நம்ம வீட்டில் சுவிட்ச் போர்டு எப்படி ஒர்க் ஆகுமோ அந்த மாதிரி தான். ஸோ இட்ஸ் லைக் ஏ சுவிட்ச் போர்ட். சுவிட்ச் போர்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சுவிட்சஸ் இருக்கும். நம்ம எந்த சுவிட்சை போடுறோமோ அந்த சுவிட்ச் மட்டும் தான் ஒர்க் ஆகும், மற்ற சுவிட்ச் எல்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த கான்செப்டும். இந்த சுவிட்சில் நம்ம எந்த கேஸை செலக்ட் பண்ணுறோமோ அந்த கேஸினுடைய ஆக்ஷன் மட்டும் தான் பர்ஃபார்ம் பண்ணும், மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடும். திஸ் இஸ் த வே டு இம்ப்ளிமெண்ட் த சுவிட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட். லெட்ஸ் see the example for that. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சுவிட்ச் கேஸ்க்கான எக்ஸாம்பிள். ஸோ பிஹெச்பி ப்ரோக்ராம்லே ஓப்பன் டேக் க்ளோசிங் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். வேரியபிள் பார்த்தீங்கன்னா FAV கலர்ஸ், அதாவது ஃபேவரட் கலர் தான் ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்கோம், FAV கலர்ஸ். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா ரெட்ன்றதை கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரிங்ன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோர்ஸில் இன்க்ளூட் பண்ணோம், அதனால நம்ம டபுள் கோர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ ஃபேவரட் கலரில் என்ன ஸ்டோர் ஆகுனா ரெட்ன்றது ஸ்டோர் ஆயிருக்கும் இந்த வேரியபிளில். நெக்ஸ்ட் சுவிட்ச் கேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். சுவிட்ச் கேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா சுவிட்ச்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் பேராந்திசிஸ்குள்ள நம்மளுடைய சாய்ஸ், அதாவது இந்த சுவிட்ச்குள்ளே பார்த்தீங்கன்னா எத்தனை கேஸ் வேணாலும் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ அந்த சுவிட்சில் பார்த்தீங்கன்னா எந்த கேஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணுன்றதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இங்கே ஃபேவ் கலர்ன்றதை கொடுத்துருக்கோம். ஃபேவ் கலர்ன்றது பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேமு. அந்த வேரியபிளை பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்னா ரெட்ன்றதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ இங்கே ரெட்டுன்னு வரும். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு இந்த சுவிட்ச் கேஸில் ரெட்டுன்னு ஏதாவது வந்து கேஸ் இருக்கான்னு பார்க்கும். ஸோ கேஸ் ஃபஸ்ட்டு கேஸ்க்குள்ளே போகும். இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கான நேம் ரெட்டுன்னு இருக்குது. ஸோ ரெட்டுன்றதுனால ரெட்டுக்குள்ளே வந்துடும். ஓகே, ஸோ இங்கே ரெட்டுன்றதுக்குள்ளே என்ன இருக்குன்றது பார்க்கும். எக்கோ ஸ்டேட்மெண்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான். எக்கோன்றது பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன இருந்தாலும் அதை அப்படியே அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா பிரேக்ன்றது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா தட் எக்ஸிட் ஃப்ரம் தி கரண்ட் பிளாக், அதாவது ஓப்பன் பிரேசஸ் கர்லி பிரேசஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கு. ஸோ அந்த பிளாக்லேருந்து வெளியே வரதுக்காக நம்ம வந்து பிரேக்ன்றதை கொடுப்போம். ஓகே, ஸோ மற்ற எல்லா கேஸையுமே ஸ்கிப் பண்ணிடும். சப்போஸ் இப்போ ஃபேவ் கலர்ன்ற வேரியபிளை பார்த்தீங்கன்னா ரெட்டுக்கு பதிலாக நான் வந்து எல்லோன்னு இன்க்ளூட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து செக் பண்ணும். ஸ்விட்சில் பார்த்தீங்கன்னா எல்லோன்றது இங்கே வரும். ஸோ இந்த கேஸ்க்குள்ளே எல்லோன்ற நேமில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கும். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் ரெட்டுன்னு இருக்குது, செகண்ட் கேஸில் ப்ளூன்னு இருக்குது, தேர்ட் கேஸில் க்ரீன் இருக்குது, அதுக்கப்புறம் எந்த கேஸுமே இல்லை. ஸோ அப்போ அது எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் செக்ஷனுக்குள்ளே போகும். ஓகே, டிஃபால்ட் செக்ஷனுக்குள்ளே போகும். நம்ம சாய்ஸ் பார்த்தீங்கன்னா கேஸில் இல்லை அப்படின்னும் போது டிஃபால்ட் செக்ஷனுக்குள்ளே போகும். டிஃபால்ட் செக்ஷனில் என்ன இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். டிஃபால்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எக்கோன்ற ஃபங்க்ஷன் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்க்குள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். அப்போ இந்த எல்லோவுக்கு என்ன பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவர் ஃபேவரட் கலர் இஸ் நெய்தர் ரெட், ப்ளூ நார் க்ரீன் அப்படின்றத உங்களுக்கு வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணும். லெட்ஸ் see the output for this. இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை ஸ்டோர் பண்ணணும். எப்படி ஸ்டோர் பண்ணுறது சொல்லியிருக்கேன். ஃபைலில் போய்ட்டு சேவில் போய்ட்டு நெக்ஸ்ட் அதுக்கான லொக்கேஷன்ஸை செலக்ட் பண்ணணும். எதுக்குள்ளே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் டிஸ்க் சிக்குள்ளே போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா XAMPP சர்வர்ன்ற ஃபோல்டரில் போய்ட்டு HDDOCS அப்படின்ற ஃபோல்டர்ஸில் தான் நம்ம அந்த ஃபைலை ஸ்டோர் பண்ணோம். அந்த ஃபைலுக்கான நேம் கொடுத்துட்டு .php அப்படின்றத கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ்னு கொடுங்க. சேவ்னு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபைலு சேவ் ஆகிடும். சேவ் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை மினிமைஸ் இல்லை க்ளோஸாக பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இங்கே குரோம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் போய்ட்டு அந்த ஃபைலினுடைய நேம் கொடுத்து ஓப்பன் பண்ண போகிறேன். அந்த ஃபைலினுடைய நேம் பார்த்தீங்கன்னா switch
1.php அப்படின்ற ஃபைல் நேமு. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணோம், லோக்கல் ஹோஸ்ட்ன்றதை கொடுங்க. லோக்கல் ஹோஸ்ட்ன்றதை கொடுத்துட்டு ஜஸ்ட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுங்க. ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஃபைல் நேம் கொடுக்குறேன் நான். ஃபைல் நேம் கொடுத்துட்டு டாட் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணோம். PHPன்ற எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் என்ட்ரை ஹிட் பண்ணுங்க. என்ட்ரை ஹிட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட்டு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெட்னு கொடுத்துருக்கேன். யுவர் ஃபேவரட் கலர் இஸ் ரெட்ன்றது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. Okay, this is the method to implement the switch gates. Let's see the next lesson in next video. Thank you.